ஹாய் வணக்கம். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. முருகரை பற்றி ஒரு சிறப்பான செய்தி சொல்கிறேன். பாலன் தேவராயன் பகந்ததை காலையில் மாலையில் கருத்துடன் நாளும் ஆசாரத்துடன் அங்கம் துலக்கி நேசமுடன் ஒரு நினைவதுவாகி கந்த சஷ்டி கவசம் இதனை சிந்தை கலங்காது தியானிப்பவர்கள் ஒரு நாள் 36 கொண்டு ஓதிய ஜெபித்து உகந்து நிரணிய அஷ்டத்தி கொல்லோரடங்களும் வசமாய் திசை மன்னர் என்மர் சேர்ந்தங்கு அருளவர். ஸோ இந்த லைன்ஸில் வந்த பாலதேவராயன் அவர் தான் கந்த சஷ்டி கவசத்தை சென்னிமலை கோயிலில் அரங்கேற்றம் செஞ்சது. இப்போ நம்ம என்ன கோயில் பற்றி பார்க்க போகிறோன்னா, சென்னிமலை கோயில் சிவபெருமிக்கும் மாடு பால் கீழே படியிலேருந்து எடுத்துகிட்டு போகும். ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் திண்டல்மலை கோயில், சென்னிமலை கோயிலில் ரொம்ப விசேஷமான கோயில். ஸோ சென்னிமலையில் முருகப்பெருமான் அக்னிஸ்வரூபமாகவும் இருக்கிறாரு. சஷ்டி கவசத்தை பாலதேவராய சுவாமிகள் அரங்கேற்ற செய்த தலம் இது. சென்னி என்றால் தலை, சிரம் என்றெல்லாம் அர்த்தம். சென்னிமலை என்பதால் சிறுகிரி என்று போற்றப்படும் இத்தலத்தில் முருகப்பெருமான் செவ்வாயின் அம்சத்துடன் திகழ்வதாக ஐதீகம். எனவே மூலவரை சுற்றி பிரகாரத்தில் மற்றும் 8 கிரகங்கள் உள்ளன. இப்போ நம்ம சொல்கிறோம்ல, அஷ்டதிக்பாலகர்களும் அடங்கி. ஸோ நமக்கு எந்த ஒரு கெடுதல் எது இருந்தாலும் அது எல்லாத்தையும் அடக்கி ஆள்பவர் தான் நம் முருகப்பெருமான். இவரை வணங்கினால் பூமி சார்ந்த பிரச்சனைகள் நீங்கும், வீடு மனை வாங்கவும் கனவுகள் நனவாகும், செவ்வாய் தோஷமும் நீங்கும் என்பது நான் சொல்லியிருந்தேன். ஒவ்வொரு சிறப்பு கோயில் பற்றியும் கூட ஷேர் பண்ணுறேன்னு அதில் ஒரு பாட்டு தான் இன்றைக்கி சென்னிமலை முருகன் பற்றி உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன்.